இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநருக்கும் அரசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் உயர்கல்வித்துறை சீரழிகிறதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். 3 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளது. தமிழகத்தில் தேடல் குழுவில் இதுவரை 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு, ஆளுநர், பல்கலைக்கழக சார்பில் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யுஜிசியிலிருந்து ஒருவரை நியமிக்க ஆளுநர் வலியுறுத்தி வருகிறார். ஆளுநரின் அறிவுறுத்தலை தமிழக அரசு ஏற்க மறுத்து வருகிறது. இந்த மோதல் போக்கால் தமிழகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் தமிழகத்தின் கல்வி தரம் மற்றும் தமிழகத்தில் கல்வி பின்தங்கி விடுகிறதா போன்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. அது தொடர்பாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அது நியமனம் தொடர்பான அந்த தேடல் குழு அமைக்கிறது. இது பல காலங்களாக தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை நீடித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநர், தமிழக அரசு இரு தரப்பிலிருந்தும் பல்வேறு காலங்களில் பல்வேறு அறிக்கைகள், அதை இன்னொருத்தர் வாபஸ் வாங்குறது, இது தொடர்பாக நீதிமன்றம் போறது தொடர்கதையாகி வருகிறது. இதுவரைக்கும் இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, வணக்கம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிய மாநிலமாக, ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக இருந்து வருகிறது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான். தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்களில் தற்போது 6 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 8 மாதத்திற்குள்ளாக 11 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே இல்லாத நிலை ஏற்படும். துணைவேந்தரே இல்லை அப்படின்னா தலையே இல்லாம அந்த யூனிவர்சிட்டி எப்படி செயல்படும் அப்படிங்கறதுதான் பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடைய கேள்வியா இருக்கு. இப்ப கடந்த 2 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா இந்த விஷயத்துல சிக்கல் நீடிச்சுட்டே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னையில இருக்கக்கூடிய கல்வியியல் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகங்கள்ல விசி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனாலும் புதுசா விசிக்கள் நியமிக்கப்படல. அதுக்காக போடப்பட்ட இந்த தேடுதல் குழு, சர்ச் கமிட்டி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், அந்த கமிட்டியும் செயல்பட முடியாத நிலைதான் இருக்கிறது. இதற்கு காரணம் தமிழக ஆளுநரும் உயர்கல்வித்துறையும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு தான். அதாவது வழக்கமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் என்ன ரூல் அப்படின்னா, 3 பேர் தான். ஒரு யூனிவர்சிட்டியோடைய விசி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னா, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியே தேடுதல் குழு அப்படின்னு ஒரு குழுவை போட்டு புது துணைவேந்தர் யார் என்பதை பரிசீலனை பண்ணி எடுப்பாங்க. அதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழு போடப்படும். யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஒருத்தர், தமிழ்நாடு ஆளுநர் தரப்புல இருந்து ஒருத்தர், தமிழக அரசு தரப்புல இருந்து ஒருத்தர், இப்படி 3 பேர் போடப்படுவதுதான் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய வழக்கமா இருக்கு. ஆனா தமிழக ஆளுநர் RN ரவி என்ன பண்றாரு, திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க யுஜிசி மெம்பர் ஒருத்தரையும் கட்டாயமா சேர்க்கணும், 3 பேர் மட்டும் இருந்தா அது நடுநிலைமையா இருக்காது. அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லுது, 4வதாக ஒரு நபரை, யுஜிசியினுடைய பிரதிநிதியை சேர்க்க வேண்டும், அவர் மத்திய அரசினுடைய ஆதரவு பெற்றவராக இருப்பார்னு இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், அரசு தரப்புலாம் சொல்லப்படுது. எனவே 4வது நபரை நாங்கள் ஏற்க மாட்டோம். எப்படி காலங்காலமா 3 பேர் தான் சர்ச் கமிட்டியில் இருப்பாங்களோ அதுதான் தொடரும்னு சொல்லி தமிழக அரசு சொல்லுது. ஆனால் அதனை ஏற்க மாட்டேன் என ஆளுநர் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருவதாலும், அவர் அந்த ஏற்காத காரணத்தாலும் இது தற்போது வழக்கு நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. இந்த நிலையிலே தான் மற்ற பல்கலைக்கழகங்களும் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால ஏராளமான பிரச்சனைகள், மாணவர்களுக்கு ரிசல்ட் வெளியிடுறதுல இருந்து, பல்கலைக்கழகத்துல புதிய கொள்கை முடிவு எடுக்கிறதுல இருந்து, புதிதாக பேராசிரியர்கள் நியமிப்பது, பேராசிரியர்களுக்கான பதவி உயர்வு கொடுப்பது, இந்த மானியங்களை கேட்டு பெறுவது, இப்படி பல விஷயங்கள். சிலபஸ் சேஞ்ச் பண்ணா கூட விசியோடைய அப்ரூவல் ரொம்ப முக்கியம். இப்ப யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்திற்கு கன்வீனியர் கமிட்டி அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் குழு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த குழு தான் நடத்திட்டு இருக்கு. சிண்டிகேட்டுடைய
ஒரு ஒத்துழைப்போட. ஆனா இது முழுமையான ஒரு நடவடிக்கையா இருக்காது. நமக்கு தெரியும், ஒரு மாநிலம்னா சிஎம் வேணும், ஒரு நாடுன்னா பிரைம் மினிஸ்டர் வேணும். அதுக்கு பதிலா ஒரு 4 பேர் சேர்ந்து நடத்துவாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும், அது எப்படி சரியா இருக்கும், அவங்களாலேயே சரியா பண்ணிட முடியும்னா அப்ப விசிங்கிற ஒரு போஸ்டே தேவையில்லையே, அந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேரை போட்டு வழி நடத்திட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி பேராசிரியர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது தமிழ்நாட்டுல ஒரு பெரும் சர்ச்சையா மாறி இருக்கு. இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும். தமிழக அரசும் குறிப்பாக உயர்கல்வித்துறையும் ஆளுநரும் மாறி மாறி மோதிக்கொள்வதால் இருவருமே ஒரு சமப்போக்கான ஒரு சமநிலைக்கு தீர்வு காணக்கூடிய நிலைக்கு வராததுனால மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என கல்வியாளர்கள் புலம்பி தவிக்கிறார்கள். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நீடித்து வரக்கூடிய இந்த ஒரு மோதல் போக்கால் தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் அது மட்டுமல்லாது நிர்வாக ரீதியாகவும் பல சிக்கல்கள் எழுந்திருப்பதாக மாணவர்கள் தரப்பிலிருந்தும் மக்கள் தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற ஐயப்பாடும் தற்போது எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மோதல் நிலவுவதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். நம்ம தொடர்ந்து தற்பொழுது பார்த்துட்டு வரும் இந்த மோதல் போக்கு அப்படின்றது இன்றோ நேற்றோ இல்லை, தொடர்ச்சியாக நடந்து வருது. இன்னும் சில நாட்கள் போச்சு அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் எழுந்திருக்கிறது. இனி இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க, இதனை விரைவுபடுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட இருக்காங்க? கௌதமி, தமிழக அரசு சார்பில் இது வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர்கிட்ட பல முறை முறையிட்டு பார்த்தாங்க. நேர்ல போய் வலியுறுத்தினாங்க, கடிதங்கள் மூலமா சொன்னாங்க, அறிக்கைகள் வெளியிட்டாங்க. ஆனாலும் ஆளுநர் கேட்பதாக இல்லை என்பதனால தமிழக அரசு முதல் முறையாக ஆளுநரை எதிர்த்து இந்த விஷயத்துக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இந்த வழக்கு போட்டே 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஹியரிங்க்கு வரவே இல்லை. அதனால இது இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. இப்ப பாமக மாதிரியான எதிர்கட்சிகள், மற்ற கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா அந்த கேஸை சீக்கிரம் விசாரணைக்கு எடுப்பதற்கான அழுத்தத்தை தமிழக அரசு கொடுக்க வேண்டும். அது சீக்கிரமா விசாரணைக்கு தமிழக அரசு தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நிரூபிச்சு இதுக்கு ஒரு தீர்வு காணணும், புதுசா விசி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.